எருசலேம் நகரில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது வீதிக்கு இறங்கி வந்து இறக்கும் தருவாயில் கிடந்த மக்களுக்கு உணவும் உறைவிடமும் அளித்தவர். ஏராளமான துன்பங்களோடும் வேதனைகளோடுமே ஆயர் பணியாற்றியவர். ஆனால் எச்சூழலிலும் கடவுள் காப்பாற்றுவார், உடனிருப்பார் என்ற நம்பிக்கை மொழி இவரிடம் அதிகமாகவே இருந்தது. இவர் நடத்திய பாடங்களை ஒரு மாணவர் குறிப்பெடுத்தது இன்று வரை இருக்கிறது. ஆம், இன்று நாம் காண இருக்கும் புனிதர் எருசலேம் நகர் புனித சிரில். மார்ச் மாதம் 18ஆம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். யார் இந்த புனித சிரில்? சிரில் ஏறக்குறைய கிபி 315ஆம் ஆண்டு பிறந்து எருசலேமில் வளர்ந்தவர். இவருடைய பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருந்ததால் தன்னுடைய மகனும் கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றிட அவரை புதுமுக பயிற்சி இல்லத்திற்கு அனுப்பினார்கள். பயிற்சி முடித்து திருமுழுக்கு பெற்ற சிரில் இறைவனுக்கு உகந்த மகனாக வளர்ந்தார். திருமணம் செய்து கொள்ளாமல் அதேவேளை தங்களுடைய வீட்டிலேயே தங்கியிருந்து கற்பு நெறி பிறழாது வாழ்ந்து ஒருத்தல் முயற்சிகள் செய்து தனித்துறவு வாழ்வு வாழ்ந்தவருடைய குழுவில் சிரில் இணைந்திருந்தார். இறைவன் தன்னை குருத்துவ வாழ்விற்கு அழைப்பதை பின்னாளில் உணர்ந்த சிரில் பயிற்சி முடித்து திருத்தொண்டராகவும் பிறகு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆசிரியராக புனித சிரிலை குருவாக திருநிலைப்படுத்திய ஆயர் மேக்சிமஸ் அவரை புதுமுக பயிற்சி இல்லத்தின் பொறுப்பாளராக நியமித்தார். ஆழமாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் இனிமையாக இறையியல் கருத்துக்களை கூறி மாணவர்களை புனித சிரில் பயிற்றுவித்தார். இவர் நடத்திய பாடங்களை ஒரு மாணவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். அது இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது. நல்லாயனாக புனித சிரில் எருசலேம் ஆயராக நியமிக்கப்பட்ட சில காலத்தில் ஒரு பிரிவினர் இறைதந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் அல்ல, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியூஸ் தப்பறை கொள்கையை ஏற்றுக்கொண்ட செசாரியா நகர ஆயர் அக்காசியஸின் ஆதரவால் தான் இவர் ஆயரானார் என புரளியை கிளப்பினார்கள். ஆரியூஸை பின்பற்றிய மற்றவர்களும் நமக்கு இன்னொரு ஆதரவாளர் இருக்கிறார் என மகிழ்ந்தார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. எருசலேமில் அப்பொழுது பஞ்சம் தலைவிரித்தாடியது. ஏழைகள் ஆயர் சிரிலிடம் வந்தார்கள். உணவும் உடுத்த உடையும் இல்லாமல் ஏழைகள் இறக்கும் தருவாயில் இருப்பதை கண்ட சிரில் ஆலய பொருட்கள் சிலவற்றை விற்று அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இது பலரது உயிரை காப்பாற்றியது. நாடக நடிகருக்கெல்லாம் இவர் ஆலயத்தில் உள்ள பொருட்களை விற்கிறார் என மீண்டும் புரளி கிளப்பினார்கள். இப்படி குற்றச்சாட்டுகள் உருவாக அடிப்படை காரணம் ஆயர் அக்காசியஸ் மற்றும் சிரில் இருவருக்கிடையே நடந்த பனிப்போர். செசாரியா ஆயர் என்ற முறையில் பாலஸ்தீனத்தில் உள்ள ஆயர்கள் அனைவர் மீதும் அக்காசியஸ் அதிகாரம் கொண்டிருந்தார். எருசலேமில் இருந்த ஆயர் சிரில் எருசலேம் திரு தூதர்களால் நிறுவப்பட்ட திரு அவை, எனவே நாங்கள் உமக்கு கட்டுப்பட முடியாது என்றார். ஆயர் மன்றத்தை கூட்டிய அக்காசியஸ் தமது கருத்தை வலியுறுத்தி கூறி சிரிலை ஆயர் பொறுப்பிலிருந்து இறக்கினார். போராட்டங்கள். தார்சூஸ் நகரில் தங்கிய சிரில் மேல்முறையீடு செய்தார். கொன்ஸ்தாந்தியூஸ் என்பவர் அறிவுரை குழுவை கூட்டினார். அங்கே சிரில் உட்பட பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்ட மற்ற ஆயர்களும் இருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் வெகுண்டெழுந்த அக்காசியஸ் இவர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். கொன்ஸ்தாந்தியூஸ் அதை ஏற்காததால் அவையில் இருந்த அக்காசியஸ் வெளியேறினார். இருப்பினும் அவருடைய ஆதரவாளர்கள் வெளியே சென்று பேசி மீண்டும் உள்ளே அழைத்து வந்தார்கள். விவாதத்தின் முடிவில் அக்காசியஸின் ஆதரவாளர்கள் முன்வைத்த நம்பிக்கை அறிக்கை நிராகரிக்கப்பட்டதால் மீண்டும் அவர் வெளியேறினார். பிறகு சிரில் மீதான பிரச்சனை விவாதத்திற்கு வந்தது. எதிர்சாட்சி சொல்ல அக்காசியஸ் இல்லாததால் சிரிலின் வழக்கு தள்ளுபடியானது. மீண்டும் எருசலேமின் ஆயராக சிரில் பணியை தொடர்ந்தார். அதன் பிறகு இந்த பிரச்சனையை பேரரசர் முன் எடுத்துச் சென்றார் அக்காசியஸ். பேரரசரிடம், நீங்கள் கொடுத்த பரிசுகளை விற்று இவர் பணம் சேர்த்திருக்கிறார், ஒரு கழை கூத்தாடி ஆலய ஆடைகளோடு இறந்து கிடந்ததையும் நாங்கள் கண்டோம் என புகார்களை அடுக்கினார்கள். இதன் பிறகு அக்காசியஸ் மீண்டும் ஒரு ஆயர் மன்றத்தை கூட்டி சிரிலை ஆயர் பொறுப்பிலிருந்து நீக்கினார். ஜூலியன் பேரரசராக ஆகும் வரை இந்த தடை நீடித்தது. ஜூலியன் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு அவை அமைதியோடு செல்லவும் தம்முடைய ஆட்சி சிக்கலில்லாமல் நீடிக்கவும் நாடு கடத்தப்பட்ட ஆயர்களை மீண்டும் பொறுப்பில் வைத்தார். பேரரசர் கொன்சல் ஜூலியனை தோற்கடித்தவுடன் எருசலேமை விட்டு மீண்டும் ஓடினார் சிரில். விண்ணக பிறப்பு. இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு போராட்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்தவர்தான் புனித சிரில். 11 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் எருசலேமுக்கு வந்தார். எருசலேம் அப்பொழுது முற்றிலும் அழிந்திருந்தது. மிகுந்த சிரமத்தோடு அதை சரி செய்ய முனைந்தாலும் முற்றிலுமாக அவரால் சரி செய்ய முடியவில்லை. கிபி 381ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளில் பொதுச்சங்கம் கூடி ஆரியூஸின் நம்பிக்கை அறிக்கையை நிராகரித்து ஆரியூஸை கண்டித்தது. ஆரியூஸின் தப்பர்களுக்கு எதிராக போராடிய சிரிலை பாராட்டியது. அடுத்து வந்த ஆண்டுகளில் நிம்மதியோடு ஆயர் பணியாற்றி கிபி 386இல் விண்ணக வாழ்வினைந்தார்.